வீடியோவுக்கு மேலே வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்ல பர்சன்டேஜில் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப், கிசுகிசு இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தளபதி விஜய் சற்று முன் செஞ்ச ஒரு தரமான சம்பவங்க. அந்த வீடியோ இப்போ காட்டு தீ மாதிரி வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க கூட சொல்லும்னு ஒரு காலகட்டத்தில் ரஜினிக்கு பாட்டு இருந்தது. ஆனால் சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையும் இப்போ ஓரம் கட்டிட்டு ஒரு மனுஷன் இருக்காரு அப்படின்னா, அதே மாதிரி விஜய்க்காக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கொண்டு இறங்கி களப்பணி செஞ்சாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு கட்சியுமே தேர்தல் அப்போ கோடிக்கணக்கில் அள்ளி இறைக்கும், செலவு செய்யும். ஏன்னா ஜெயிக்கணுங்கிறதுக்காக, விளம்பரத்துக்காக. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா கொண்டு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு எங்கே பார்த்தாலும் அவருக்கு ப்ரொமோஷன், பப்ளிசிட்டி எல்லாமே அவங்க தொண்டர்கள், கட்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து ரசிகர்கள், ரசிகைகள், தொண்டர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வரலாறு காணாத அளவுக்கு இந்த தேர்தலை மாற்றி அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ தளபதி விஜய் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்கார். அதாவது இந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம ஏளனமாக பார்த்தவங்களும் பேசினவங்களும் அதிகம்னு அந்த வீடியோவில் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. கண்டினியூவில் என்ன சொல்கிறாருன்னா, அரசியலில் இது ரொம்ப சாதாரண விஷயம்னு நம்மளும் அதை கடந்து வந்துட்டோம். யாரையும் சாராம மக்களை மட்டுமே முழுசா கடவுள் போல நம்பி தேர்தல் களத்திலையும் தில்லா நின்னோம். நடுநிலைங்கிற பேர்ல, விமர்சனம்ங்கிற பேர்ல முகமூடி அணிஞ்ச அவமானங்களும் அவதூறும் மட்டும்தான் நமக்கு பரிசா கிடைச்சது. இருந்தாலும் நாம யாருக்கு நன்றி கடன் செலுத்த அரசியலுக்கு வந்தோமோ அவங்க நம்ம சொந்தங்களாகிய தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை எப்பயுமே தாயன்போட தாங்கியே பிடிச்சி வந்தாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த தாயன்போடு தான் இந்த தேர்தலையும் நமக்கு அளப்பரிய அன்புடன் அமோகமான வாக்குகளை அள்ளி தந்திருக்காங்க. இந்திய அரசியல் களத்தையே அதிர வச்சிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஒரு அதிசய தேர்தல்னு ஏற்கனவே நம்ம பலமுறை சொன்னோம். அது பல்வேறு வகையில் நிரூபணமாயிருக்கு. ஏராளமான காரணங்கள் இருந்தாலும் குடும்பத்தையே தங்கள் அன்பால வழிநடத்தி செல்லக்கூடிய குழந்தை செல்வங்கள் தான் இந்த அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணத்துல ஒன்னா மாறி நிற்கிறாங்க. அதனால ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய என்னோட குட்டீஸ், நண்பா, நம்பி, செல்லங்கள் எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான இந்த தேர்தல் அரசியல் போர்ல வென்றது நம் தமிழக வெற்றி கழகம் மட்டுமில்ல, தமிழக மக்களோட மனங்கள்ல ஆசை ஆசையா வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வுபூர்வமான ஜனநாயகம் தான். அதனாலதான் தமிழகத்துல ஒரு அரசியல் கலாச்சாரமாவே மாறி அச்சுறுத்திக்கிட்டு இருந்த பணநாயகம் ஆழமா குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்குங்க. தமிழக வெற்றி கழகம் மாற்றத்திற்கான மாபெரும் முதன்மை சக்தியா அரசியல் இயக்கம் என்பது இதன் மூலம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நியாயமான நேர்மையான பார்வை கொண்ட எல்லாருமே இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எந்த காலத்திலையும் நிகழவே நிகழாதுன்னு இருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய என் சொந்தங்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக்குறேன். நம் சொந்தங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அதே வேளையில் நம் கழக தோழர்கள், அனைத்து நிலை நிர்வாகிகள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் என உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேளையில் நமக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க மறந்தாலும் எதிர்வரக்கூடிய காலங்களில் நம்மை அதிகமாக நேசிக்க போகும் நம் சொந்தங்களுக்கும் என் அன்பை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை ஒரு சம்பவமாகவே தெரிவிச்சிருந்தார். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ கேரளா, கர்நாடகா, தெலுங்கா எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா தளபதியினுடைய கொடியை வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய கட்சி வேணும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போகிற போக்க பார்த்தா இது தேசிய அளவில் ஒரு கட்சியாக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஈழத்தில் பேசும்போது, அங்கே பார்லிமெண்ட்டில் பேசும்போது கச்சத்தீவை மட்டும் இல்லை, ஈழத்தையும் சேர்த்தே எங்கள் மனம் கவர்ந்த தளபதி விஜய்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்தீங்கன்னா எங்களை நல்லபடியாக பார்த்துக்குவார் அப்படின்லாம் சொன்னது உண்மையிலே கூஸ்பம் மொமெண்ட்டுங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.